வணக்கம் பிள்ளைகள். நேற்றைய தினம் நாம் நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்ன, நடுப்புள்ளி தேற்றத்தினை கேத்திர கணித ரீதியாக எவ்வாறு நிறுவ முடியும் என்பது தொடர்பாக நேற்றைய பாடத்தில் நாங்கள் கற்றோம். மீண்டும் ஒரு தடவை நடுப்புள்ளி தேற்றம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த நடுப்புள்ளி தேற்றம் என்பது ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். அப்ப இந்த நடுப்புள்ளி தேற்றத்தினை நாங்கள் பிரசினங்களில் எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பாகத்தான் இன்றைய நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதன் முதலாவது வினாவாக ஏபிசி எனும் முக்கோணி காட்டப்பட்டுள்ளது. அந்த ஏபி எனும் பக்கத்தின் நடுப்புள்ளி டி ஆகவும் ஏசி எனும் பக்கத்தின் நடுப்புள்ளி இ ஆகவும் காட்டப்பட்டுள்ளது. நடுப்புள்ளி என்று எவ்வாறு கண்டுபிடிக்கின்றோம்? ஏடியும் டிபியும் சமன். ஏடியும் டிபியும் இந்த நீளமும் சமனா இருக்கிறதால எங்களுக்கு டி நடுப்புள்ளி. இங்கே ஏயும் ஈசியும் சமன் என்பதால எங்களுக்கு ஈ நடுப்புள்ளி. அப்ப இது ஒரு ஈயும் நடுப்புள்ளி, டியும் எங்களுக்கு நடுப்புள்ளியாக இருக்கு. இந்த இவ்விரு நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும், இந்த மூன்றாம் பக்கமாக இங்கு காணப்படுவது பிசி. ஆகவே பிசி என்ற கோட்டிற்கு இந்த டி என்ற கோடு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். அப்ப டி யின் நீளம் நாங்கள் காண வேண்டும். டி யின் நீளம் என்று பார்த்தோமானால் டி சமன் நாங்கள் அரை பிசியா இருக்க போகுது. ஏன் அரை பிசி எனில் நடுப்புள்ளி தேற்றத்திற்கு நாங்க மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாக டி காணப்படும். அப்ப அரை தர பிசியின் நீளம் எங்களுக்கு தெரியும் 15. அப்ப அது அரை தர 15 எங்களுக்கு 7.5 சென்டிமீட்டராக இருக்கும். எது? டிஇயின் நீளம். ஆகவே எக்ஸ் சமன் 7.5 சென்டிமீட்டர். அப்போ ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்று நடுப்புள்ளி தேற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் இதுல ரெண்டு நடுப்புள்ளிகளை இணைக்கிறோம். மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமா இருக்கு, அது அரைவாசியா இருக்கு. ஆகவே எக்ஸ் 7.5 சென்டிமீட்டர். இரண்டாவது வினா. இவ்வினாவில் எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லி இங்கு ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் காட்டப்பட்டிருக்கு, ஒரு செங்கோண முக்கோணம். ஏபிசி என்னும் செங்கோண முக்கோணத்தில் ஏபியின் நடுப்புள்ளி ஈயாக காட்டப்பட்டிருக்கு, ஏசியின் நடுப்புள்ளி டியாக காட்டப்பட்டிருக்கு. இவ்விரு நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கணும். ஏன்? நடுப்புள்ளி தேற்றத்திற்கு ஏற்ப இந்த ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே நாங்கள் சொல்லலாம் இடி சமாந்தரம் பிசி என்று. அதே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பிசியின் அரைவாசி தான் இடியாக காணப்படும். அப்ப பிசியின் பெருமானம் எங்களுக்கு காண வேணுமாக இருந்தால் அது ஈடியின் இருமடங்காக இருக்கும். அப்ப 2 தர ஈடி. ஆகவே எங்களுக்கு 2 தர 6. அப்ப பிசியின் நீளத்தை நாங்கள் பிசியின் நீளம் எக்ஸ் 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஆகவே பிசி 12 சென்டிமீட்டர். அப்ப முக்கோணி ஏபிசியில இரண்டு நடுப்புள்ளிகள் ஈயும் டியும் அவற்றை இணைக்கும் போது அது பிசியின் அரைவாசியாக காணப்படும். அவை பிசியின் பெருமானம் இடியின் இருமடங்கு. பிசி 12 சென்டிமீட்டராக இருக்கும். மூன்றாவது வினா. எல்எம்என் எனும் முக்கோணி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த எல்எம் என்ன முக்கோணியில எல்என்னின் நடுப்புள்ளி பி ஆகவும் எல்என்னின் நடுப்புள்ளி பி காட்டப்பட்டிருக்கு. அவ்வாறு எம்என்னின் நடுப்புள்ளி கியூ காட்டப்பட்டிருக்கு. இதை இணைக்கும் கோடு PQ ஆனது LMக்கு சமாந்தரமாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் PQ ஆனது LMஇன் அரைவாசியாக காணப்படும். ஆகவே நாங்கள் PQவின் பெருமானம் எழுதலாம் அரை LM. PQவின் நீளம் LMஇன் அரைவாசியாக காணப்படும். PQ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 2x-1.
ஆகவே அரைதர எல்எம்மின் நீளம் எங்களுக்கு தெரியும் 42 சென்டிமீட்டர். அப்ப இதை நாங்கள் 2ஆல சுருக்குவோமாக இருந்தால் 21. அப்ப 2x - 1 பெருமானம் 21க்கு சமனாக இருக்கிறது. ஆகவே 2x பெருமானம் இந்த மறை ஒன்று அங்கால போக கூட்டுப்படும். ஆகவே 22. ஆகவே x பெருமானம் 11 சென்டிமீட்டர். இங்கேயும் நடுப்புள்ளி தேற்றத்தின் பிரயோகம்தான். எவ்வாறு இந்த 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை நாங்கள் இணைக்கும் போது 3ஆம் பக்கத்தின் அரைவாசியாக இருக்கும் என்ற நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். அதாலதான் PQ அரை LM இருக்கு. PQவின் பெருமானம் அரை LM இருக்கிறதால PQ 2x - 1 அரைதர LMன் நீளம் 42. அப்ப 2ஆல சுருக்கும் போது 21. இந்த மறை ஒன்று அங்கால போய் கூட்டுப்படுகிறது. ஆகவே 2x = 22. x பெருமானம் 11 சென்டிமீட்டராக இருக்கிறது. 3வது வினா. தரப்பட்டுள்ள உருவில் x, y, z ஆகியன mn, nl, lm ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகளாகும். இந்த x, y, z என்பன 3 பக்கங்கள் நடுப்புள்ளிகள் என்று சொல்லப்பட்டது. இப்ப mn இன் நடுப்புள்ளி x என்றதால நாங்கள் இந்த mx ஐயும் x என்னும் சமன் என்று குறிக்கலாம். அவ்வாறே ln இன் நடுப்புள்ளி y என்பதால இந்த ly யும் y என்னும் சமன் என்று குறிக்கலாம். ml இன் நடுப்புள்ளி z என்பதால இது எங்களுக்கு zl ம் mz ம் சமனாக இருக்கு. அப்ப நாங்க சமனான நீளங்களை குறிச்சிட்டோம். அடுத்தது mn 8 சென்டிமீட்டர் என்றா இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். nl 10 சென்டிமீட்டர் என்றா இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். lm 12 சென்டிமீட்டர் எனில் இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டராக காணப்படும். இப்ப கேள்வி, முக்கோணம் XYZ இன் சுற்றளவு, இந்த முக்கோணி XYZ இன் சுற்றளவை நாங்கள் காண வேண்டும் எனில் இந்த XYZ இன் 3 பக்கங்களின் நீளங்களின் காணணும். இந்த 3 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் காணும் பட்சத்தில் அது இந்த கூட்டுத்தொகை இதன் சுற்றளவாக அமையும். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த mn இன் நடுப்புள்ளி x என்றதால இது ரெண்டும் சமன் என்று குறிச்சோம். அது 8 என்றதால இதை 4 என்று குறிச்சோம், இதை 4 என்று குறிச்சோம். அதே மாதிரி இது நடுப்புள்ளி என்றதால இந்த ரெண்டுமே நடுப்புள்ளியா இருக்கு. ஆகவே இந்த 2 பக்கங்களும் சமனா இருக்கும், இந்த 2 பக்கங்களும் சமனா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜட்டையும் வையும் 2 நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது 3ஆம் பக்கமாகிய mnக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இது 8 சென்டிமீட்டர் என்றதால இந்த ZY 4 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு mn என்ற அரைவாசியா ZY இருக்க போகுது. அவ்வாறு நாங்க மற்ற பக்கம் போய் பார்ப்போமாக இருந்தால் இந்த y என்ற நடுப்புள்ளியையும் x என்ற நடுப்புள்ளியையும் வச்சு பார்ப்போமான இருந்தால் இந்த 2 நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு 3ஆம் பக்கமாகிய LMக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். LM 12 சென்டிமீட்டர், இது 6, இது 6 இருக்க ஃபுல்லா 12 சென்டிமீட்டர். ஆகவே இது 6 இருக்க போகுது. ஏன் XY LM இன் அரைவாசி. அவ்வாறே மற்ற பக்கம் சென்று நாங்க பார்ப்போமா இருந்தால் இந்த ZY என்ற 2 நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு 3ஆம் பக்கமாகிய LN இன் அரைவாசியாக இருக்கும். LN இன் நீளம் 10 சென்டிமீட்டர், இது 5, இது 5ஆக இருக்கேங்க. இந்த நீளம் 5 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப நாங்கள் 2 நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது 3ஆம் பக்கத்தின் நீளத்தின் அரைவாசியாக இருக்கும் என்ற நிபந்தனையின் கீழ் நாங்கள் இந்த XYZ என்ற அந்த முக்கோணியின் 3 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அப்ப இந்த 3 சுற்றளவை நாங்க காணணும் அந்த 3 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. அப்ப 4 சக 6 சக 5 எங்களுக்கு தெரியும். 6 4 10 5 15 சென்டிமீட்டர் இந்த XYZ என்ற முக்கோணியின் சுற்றளவு. அடுத்த வினா, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களில் இருந்து முக்கோணி ABCயில் AB = 8 சென்டிமீட்டர், BC = 10 சென்டிமீட்டர், சுற்றளவு 24 சென்டிமீட்டரின் நாட்பக்கல் PQCA இன் சுற்றளவை காண்க. சரி, நாங்கள் தரப்பட்டுள்ள தரவுகள் ஒவ்வொன்றாக உருவில் குறிப்போம். AB 8 சென்டிமீட்டர், ஆகவே இது 4, இது 4, ஏனெனில் P நடுப்புள்ளி.
பிசி 10 சென்டிமீட்டர். ஆகவே இது 5, இது 5. காரணம் Q வந்து நடுப்புள்ளி. இப்ப இது ரெண்டு நடுப்புள்ளிகள் என்னத்தால இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரமாக இருக்கும் என்ற முடிவுக்கு வரலாம். சரி, சுற்றளவு 24 சென்டிமீட்டர். எதன் சுற்றளவு? இந்த ஏபிசி என்ற முக்கோணியின் சுற்றளவு 24 சென்டிமீட்டரா? அப்ப இவ்வளவு ஃபுல்லா தான் எங்களுக்கு 24 சென்டிமீட்டரா இருக்க போகுது. இந்த ஏபி என்ற நீளம், பிசி என்ற நீளம், ஏசி என்ற நீளம், இந்த மூன்றின் கூட்டுத்தொகையும் தான் எங்களுக்கு 24 இருக்கு. அப்ப இது எங்களுக்கு தெரியும். பிசி வந்து எங்களுக்கு 10 என்றதால இது 5, இது 5 என்று நாங்க போட்டுடலாம். ஏபி வந்து 8 என்றதால இதுல அரைவாசி 4, 4 என்று போட்டுடலாம். அப்ப இது 4, இது 4. இவ்வளவும் 24 சென்டிமீட்டர். அப்ப இது 10, இது 8, 18 போனா இது 6 சென்டிமீட்டர். அப்ப ஏசியின் நீளம் 6 சென்டிமீட்டர். ஏன் இந்த ஏபிசி என்ற முக்கோணி இந்த சுற்றளவு நாங்க காண வலிக்கிறோம். இந்த சுற்றளவு இது 8, இது 10, 18, மீதி 6 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப இது 6 சென்டிமீட்டர் என்ற அதன் அரைவாசி 3 சென்டிமீட்டர் PQ. இப்ப நாங்க சுற்றளவு காண போறோம். சுற்றளவு P சமன் எந்த நாட்பக்கல் இந்த சுற்றளவு நாங்க காண போறோம். எங்களுக்கு தரப்பட்டுள்ள நாட்பக்கல் P Q C A. அப்ப PQCA என்ற நாட்பக்கல் சுற்றளவை நாங்க காணணும் என்றா அந்த நாட்பக்கல் 4 பக்கங்களின் கூட்டுத்தொகையை நாங்க காணணும். ஆகவே 3 சக 5 சக 6 சக 4 பக்கங்களின் நீளம். அப்ப 5 3 8, 8 6 14 18 சென்டிமீட்டர் அந்த நாட்பக்கலின் சுற்றளவாக எங்களுக்கு அமையும். அப்ப PQCA இன் சுற்றளவு 18 சென்டிமீட்டர். அடுத்தது கோணம் B சமன் 40 பாகை. எங்களுக்கு 40 பாகை என்று குறிக்கப்பட்டிருக்கு. கோணம் C சமன் 65 பாகை. ஆயின் நாட்பக்கல் PQCA இன் எஞ்சிய கோணங்களின் பெருமானங்களை காண்க. இந்த நாட்பக்கல் PQCA இந்த நாட்பக்கல்ல எஞ்சிய கோணங்களின் பெருமானங்களை தான் காண சொல்லியிருக்கு. எங்களுக்கு இங்க நிறைய கோணங்கள் இருந்தாலும் இந்த நாட்பக்கல் கோணங்களை தான் நாங்க காண போறோம். அப்ப பாப்போம். முதலாவது இந்த 40 பாகை, இது 65 பாகை, இந்த A என்ற கோணம், BAC என்ற கோணம், இந்த 3 கோணங்களும் முக்கோணியின் அகக்கோணங்களாக இருக்கிறதால இந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகையின் 180 பாகை. ஆகவே இது 65, இது 40, 105. ஆகவே இந்த கோணம் எங்களுக்கு 75 பாகையா இருக்க போகுது. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு 180 பாகை. இது 65, 40, 105. ஆகவே 75 பாகை. அடுத்தது இந்த இரு நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் போது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும் என்னும் நடுப்புள்ளி தேற்றத்திற்கு இணங்க இந்த 2 கோணங்களையும் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த 2 கோணங்களும் வந்து நேய கோணங்கள். அப்ப நாங்க சிறு வயது படித்திருக்கிறோம். 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி ஒன்று வெட்டும் போது உருவாகும் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இது 65 பாகையா இருக்குமாக இருந்தால் இந்த மற்றைய நேய கோணம் 115 பாகையா இருக்கணும். ஏன் இந்த 2 நேய கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கணும். ஆகவே கோணம் PQC வந்து 115 பாகை. அப்ப 2 கோணங்கள் கண்டுபிடித்து விட்டோம். மூன்றாவதா இருக்கிற கோணத்தையும் கண்டுபிடிக்கலாம். மூன்றாவதும் வந்து அதே மாதிரி நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற நிபந்தனையின் கீழ் இது 75 என்றா இது 105 பாகை என்று கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் இந்த நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்ற நிபந்தனையை பயன்படுத்தி கூட நாம் காணலாம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இது 75 பாகை என்றால் இந்த கோணம் 75 பாகை ஒத்த கோணம். ஆகவே எஞ்சி இருக்கிற இந்த மிச்சம் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை.
இது 75 என்று கண்டுபிடித்து கூட இதை 105 பாகை என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப இதை நாங்க 75 பாகை, இது 40 பாகை என்றால் இந்த 115 நேய கோணத்தை பயன்படுத்தாம கூட கண்டுபிடிக்கலாம். 75 40 115 பாகை ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதற்கு நாங்க இந்த புறக்கோணம் இந்த அகத்து எதிர்கோணங்கள் இந்த அகத்தெதிர்கோணங்கள் இரண்டுக்கும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஆக 115 பாகை என்று கூட கண்டுபிடிக்கலாம். ஆகவே பல்வேறு படப்பட்ட வழிகளில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கணும் என்றாலும் இந்த நடுப்புள்ளி தேற்றம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டி வருது. என்ன காரணம்? இது ரெண்டும் சமாந்தரம் என்று. ஆகவே 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்ற நடுப்புள்ளி தேற்றத்தின் பிரயோகங்களில் ஒரு சில கணக்குகள் பிரசினங்களை இன்று நாங்கள் ஆராய்ந்தோம். இன்னும் நாளைய வகுப்பில் நாங்கள் ஏனைய வினாக்களில் எவ்வாறு நடுப்புள்ளி தேற்றத்தை பிரயோகப்படுத்துவது எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய வகுப்பில் இது சம்பந்தமாக நாங்கள் தரப்பட்ட வினாக்கள் எவ்வாறு இந்த வினாக்களுக்கு விடைகளை கண்டுபிடிப்பது சம்பந்தமாக நாங்கள் கற்றோம். நாளைய வகுப்பில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.